முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, காலங்காத்தால வீட்டுக்குள்ள 60 ரூபா போட்டு காமு மாமா அடி பொழந்து எடுத்துட்டு இருக்காரு போலயே. காமு மாமா மட்டும் அடிச்சா பரவாயில்ல, கூட சேர்ந்து நம்ம வினுக்குட்டி அடிச்சிட்டு இருக்காப்ல. யாரு? வினோத் தான். அவரும் உள்ள வந்து 60 ரூபா போட்டு அடி பொழந்துட்டு இருக்காப்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த அடிக்கெல்லாம் நம்ம 60 ரூபா டிசர்வான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டிசர்வ் தான். ஏன்னா யாருக்கிட்ட ஃப்ரெண்டா பழகணும், யாரை வந்து க்ளோஸா வச்சுக்கணுங்கிறது தெரியாம இந்த மாதிரி கேவலமான ஆட்கள் எல்லாம் க்ளோஸா வச்சுக்கிட்டா இப்படிதான். ஏன்னா காம பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம் தான் ப்ரோ. காமு கிட்ட நீங்க ஒண்ணு க்ளோஸா இருக்கணும், இல்ல காமு விட்டு தள்ளி போனீங்கன்னா அவர் உங்களை அசிங்கப்படுத்த தான் செய்வாரு. அந்த வகையில காம மாமா ஒரு 2 நாளா அரோரா வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி துடியா துடிச்சிட்டு இருக்காப்ல. ஏன்னா காமுவை விட்டு நம்ம அரோரா வந்து தள்ளி வந்துட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு சில பஞ்சாயத்துக்குள்ள வந்திருக்கோம். அந்த டைம் அரோரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசலப்பா, நான் தள்ளியே இருக்கேன்ப்பா, நீ பாரு கூட கடந்து சாவுப்பா, நான் இதுக்கப்புறம் அந்த பக்கம் வரலப்பா, நம்ம ஃப்ரெண்டா கூட இருக்க வேண்டாப்பா, நான் தள்ளியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அரோரா தள்ளி வந்துட்டாங்க. அது காமுக்கு பிடிக்கல. ஓகேவா? அது காமுக்கு பிடிக்கல. நான் தான் அவகிட்ட சொல்லிட்டேன்ல, நீ என் கூட ஃப்ரெண்டாவே இருக்க வேண்டியதானே, நார்மலா பேச வேண்டியதானே, ஏன் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிட்டாப்ல. பார்த்துருப்பீங்க, வெள்ளிக்கிழமை ஒரு சண்டை வந்துச்சு. இப்போ எதுக்கு வாங்க போங்கலாம் கூப்பிட்டு இருக்க, நார்மலா பேச வேண்டியதானேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு சண்டையை போட்டு உருண்டுருப்பாப்ல. ஸோ காம பொறுத்தவரைக்கு பார்வும் வேணும், அரோராவும் வேணும். அது என்ன விஷயம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியும். அரோராவும் வேணும், பார்வும் வேணும். அவர் 2 பேருக்குமே ஆசைப்பட்டு இருக்காரு. அது ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்கோ இல்ல என்ன இலவு ஜோனுக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் 2 பேருக்குமே வலை விரிக்கிறாப்ல. இப்போ அந்த வலையில இருந்து அரோரா வெளியே போனதுனால அரோரா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருப்பாங்கல, அரோரா ஒரு சில விஷயங்களை உட்கார்ந்து பேசியிருப்பாங்க ஃபீல் பண்ணி, அந்த விஷயத்தெல்லாம் வச்சு அரோரா அட்டாக் பண்றாப்ல. ஏன் அட்டாக் பண்றேன்னு கேட்டா, இப்போ நீ வந்து என்னோட கோ கண்டஸ்டன்ட் தானே, முன்னாடி என்னோட ஃப்ரெண்டா இருந்த, க்ளோஸா இருந்த, நான் வந்து உனக்கு எதிர்த்து பேசாம இருந்தேன். பட் இப்போ நீ வந்து என்னோட கோ கண்டஸ்டன்ட், நான் இப்படி கேட்கத்தான் செய்வேன், நான் அட்டாக் பண்ண தான் செய்வேன், நீ தான் தள்ளி போயிட்டல, போ நான் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அரோரா வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு காமு அடி பொளந்துட்டு இருக்காப்ல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இங்க அரோரா தான் மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஒன்னு, காமு மாதிரி ஒரு கேவலமான ஆள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது. ரெண்டாவது, வெளியே போன துஷாரை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்குது. துஷார் வெளியே போயிட்டான். ஓகேவா? வெளியே போனவன பிடிச்சி வச்சுட்டு துஷார் 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 துஷார்னா என்ன துஷார்? இத்தனை நாட்கள் துஷாருக்கான பேர் வரல, இப்ப காமு விட்டு தள்ளி வந்தோட துஷார் துஷார்னா அப்ப காமுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இத்தனை நாட்கள் என் கூட பழகுனது எல்லாமே துஷாரோட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி பாத்தியான்னு சொல்லிட்டு அவரு கடுப்பாகிறார். சோ அந்த வகையில் அவர் என்ன பண்றாரு, துஷார் 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 சொல்லிட்டு இருக்கியா, இரு துஷார் பாயிண்ட் வச்சு ஒன்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு துஷார் வெளியே போனதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளா அடி பொளந்துட்டு இருக்காப்ல. அதே மாதிரி காலங்காத்துல ஆரம்பிச்சாப்ல. காலங்காத்துல நார்மலா தான் ஆரம்பிச்சாப்ல. கிச்சன்ல நீ எந்த ஒரு வேலையும் பார்க்கல, சும்மா வந்து கிச்சனை குறை சொல்லிட்டு இருக்காது. அது ஆக்சுவலா ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த ஏதோ வெஜிடபிள் பார்த்தா ஏதோ ஒன்று பார்த்து ஃபங்கஸ் வந்துடும், இதெல்லாம் மூடி வைங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம காமமா கிண்டலா பேசுற மாதிரி, நீ தான் ஒரு நாள் கிச்சன் டீமுக்கே வரலையா, ஒரு வேலை செய்யறது இல்லை, சும்மா பணத்துக்காக மட்டும் தான் வந்திருக்க, சும்மா உட்கார்ந்துருக்க, உனக்குலாம் பிரவீனே எவ்வளோ பரவாயில்ல, பிரவீன் தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும், உன்னால தான் துஷார் வெளியே போயிட்டான், நீ இந்த வீட்டுக்குள்ள 10 வாரங்கள் இருக்கிறதுக்கே நானும் பாருதான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய் சுட்டாப்ல. அது நம்ம அரோராவோட மண்டையில போய் ஒரு மாதிரி குத்திட்டு, ஓகேவா? உடனே அரோரா அந்த இடத்துல எப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓ நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்குது உங்க 2 பேர்னால தானா, நீ உங்க 2 பேர்னால தான் இந்த வீட்டுக்குள்ள நான் சர்வே ஆயிட்டு இருக்கேன், என்ன நீ தேவலாம பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு நீ பார்வை சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்காப்ல. அப்ப கத்திட்டு இருக்கும்போது காமு அப்படியே மெதுவா அவருக்கான அந்த கன்றாவியான மோடுக்கு வந்துட்டாப்ல. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது துஷார் வெளியே போனதுக்கு நீதான் காரணம், பிரவீன் வெளியே போனதுக்கு நீதான் காரணம், பிரவீன் காந்தி வெளியே போனதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனவங்க எல்லாம் வெளியே போனதுக்கு காரணம் நீதான் சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாருன்னா, இந்த வீட்டுக்குள்ள நீ வெறும் பணத்துக்காக மட்டும் தான் வந்திருக்க, வீட்டுக்குள்ள சும்மா தான் உட்கார்ந்திருக்க, நீ ஆச்சா வெளியே போயிருக்கலாம், அவங்க எல்லாருமே நல்ல நல்ல பிளேயர், துஷார்லாம் சூப்பர் பிளேயர், பிரவீன்லாம் மரண மாசான பிளேயர், அவங்க கிட்ட எல்லாம் நிறைய ஸ்கில்ஸ் இருந்துச்சு, உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ சும்மா தான் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ இங்கே தான் நம்ம காமுக்கான ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வருது. இப்போ காமு கிட்ட அரோரா பழைய மாதிரியே பேசிக்கிட்டு காமு செல்லக்குட்டி அப்படி சொல்லி கொஞ்சிட்டு இருந்தா இந்த இடத்துல காமு இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டார். பட் இப்போ கொஞ்சறது இல்லை, அவங்க தள்ளி போயிட்டாங்க, தள்ளி போயிட்டு அவங்களுக்கான கேமை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நல்ல கைத்தட்டல் வருது. அது இப்போ காமுக்கு பொறுத்துக்கல. அது எப்படி உனக்கு மட்டும் கைத்தட்டல் வரலாம், அது எப்படி உனக்கு மட்டும் சப்போர்ட் கொடுக்குறாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய கேமரா, இரு ஒன்று முடிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு துஷாருக்கான பாயிண்ட் வச்சு குத்திக்கிட்டே இருக்காப்ல. துஷார் போனதுக்கு நீ தான் காரணம், துஷார் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த பாயிண்ட் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஓகே, அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். பட் அந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ரீசன் யார் தெரியுமா? அரோரா தான். ஏன்னா அவங்க சும்மா இல்லாம ஊனா வீட்டுக்குள்ள துஷாரு 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 துஷார், என்ன நீ பண்ணது என்னங்க தெய்வீக காதலாங்க, எதுக்குங்க துஷார் பேர் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அவன் வீட்டுக்குள்ள இருந்திருந்தா கூட அவனுக்கான பேர் இத்தனை தடவை வீட்டுக்கு வந்திருக்காது. ஓகேவா? ஏன்னா அவனே ஒரு டம்மி தான், டம்மி மாதிரி தான் சுத்திட்டு இருந்தான். வீட்டுக்கு கொடுத்த டாஸ்க் மட்டும் தான் உருப்படியா பண்ணான், மற்றபடி அவன் வீட்டுக்கு எதையுமே பண்ணல. கடைசி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சண்டை போட்டு இருந்தான தவிர மற்றபடி எதுக்குமே ஆமாண்டான். அவனே ஒரு டம்மி தான். அவனை பிடிச்ச வச்சு வீட்டுக்குள்ள இவங்க துஷாரு 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 துஷாருன்னு, இதுல துஷார் பண்ணதுக்கு நீதான் காரணம் நீதான் காரணம்னு சொல்லிட்டு அரோரா போட்டு குத்துறாப்ல. அரோராக்கு
அது வந்து ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு. ஆஹா என்னடா இது நான் தான் காரணமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கடந்து கத்துது, இவன் குறுக்க கடந்து கத்துறான். இதுல ஆதிரை அவர்கள் உள்ள வந்து உதவி பண்றாங்க. பிறகு ஆதிரை வந்து என்ன நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, ஒரு பொண்ணை பத்தி இப்படிதான் பேசுவியா, முடிஞ்சு போன கதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட்டுக்கு வராங்க. இதுல காமுக்கு என்ன கடுப்பு தெரியுமா ப்ரோ, அரோரா பேசாம போயிட்டாங்க. பேசாம போனது கூட பிரச்சனை இல்லை, ஆனா அரோரா பேசாம போயிட்டு ஆதிரை கூட போய் சேர்ந்துட்டாங்கல்ல. ஆதிரை சொல்ற விஷயத்தெல்லாம் வச்சு பேசுறதுனால அவனுக்கு கூட கொஞ்சம் கடுப்பாகுது. அப்ப ஆதிரை சொல்றதை நம்புவ, என்ன நம்ப மாட்டியா? அப்ப ஆதிரை சொல்றதை நம்புவ, என்கிட்ட சரியா பேச மாட்டியா? அப்ப இத்தனை நாட்கள் பழகுன நான் என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி மெண்டல் ஆயிட்டாரு. அவர் ஒரு மாதிரி மெண்டலாகி அந்த ஒரு பாயிண்ட் பிடிச்சி ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காப்ல. இதுக்கெல்லாம் நம்ம சபரி வராப்ல. சபரி வந்து இங்க பாடுறா பேசுறது தப்புடா, விடுறா, அவளுக்கு தான் ஹர்ட் ஆகுதுன்னு தெரியலடா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட்டுக்கு வராரு. உடனே எங்க இருந்தோ வினோத் ஓடி வந்து நீ எப்படி உள்ள வரலாம், என்ன இந்த ஆதிரை அப்படி சொன்னா, அப்ப நீ குறுக்க வந்தியா, அப்ப எனக்கு சப்போர்ட்டிவா பேசினியா, அப்பெல்லாம் நீ வரல, இப்ப மட்டும் இவளுக்கு வந்து சப்போர்ட்டா பேசுற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வினுக்குட்டி சண்டைக்கு போறாப்ல. இப்ப வினுக்குட்டி ஏன் சண்டைக்கு போறாருன்னு தெரியுமா? அதான் வெள்ளிக்கிழமை வந்து ஆதிரை அவர்கள் வினோத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. ஒன்னாலதான் தண்ணி போன வெளியே போனாரு, உனக்கான கேம் இதுதான் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அப்போ வினோத் வந்து ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணி பேச போயிருப்பாரு. அங்க நம்ம அரோரா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வினோத்துக்கு ஆப்போசிட்ல ஒன்னு பேசியிருப்பாங்க. எப்படி வினோத்துக்கு ஆப்போசிட்ல அங்க அரோரா ஒரு கேமை போட்டிருப்பாங்க. அந்த கேம்ல நம்ம வினோத் டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஓ நீ என் கூட பழகிட்டு என் கூட நல்லா சுத்திட்டு ஏதாவது ஒண்ணுனா என்ன நீ குத்துவியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வினோத் டென்ஷன் ஆயிட்டாப்ல. அதனால இதுதான் கேப்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம அரோரா பிடிச்சி போட்டு பொழந்துட்டு இருக்காப்ல. மொத்தத்துல இந்த 3 பேரும் சேர்ந்து அரோரா போட்டு பொழந்துட்டாங்க. இதுல பாரு வேற அப்பப்ப குறுக்க வந்து ஒரு மாமா வேலை பார்த்துட்டு இருக்கு. அது ஆக்சுவலா நல்லது பண்றாங்க பேர்ல ஒரு மாதிரி குத்தி தான் காமிச்சு பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு அரோரா, இப்ப அவன் எதுக்கு இப்படி பேசுறானா, உனக்கு கோபம் பார்த்துக்கோ, நீ அவங்க கூட நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்த, நல்ல ஃப்ரெண்டா இருந்துட்டு சடனா வந்து நீ பேசாம போனது அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல, அவனுக்கு கோபம் வரும்ல, அதனால தான் அவன் இப்படி ரியாக்ட் பண்றான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட நீ நார்மலாவே பேசுன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி ஏத்தி விடுறாங்க. இது அக்காக்கான உண்மையான பேச்சு கிடையாது. அக்கா வந்து அந்த இடத்துல அப்படி பேசணும், அப்படியே ஒரு விஷயத்தை கிண்டி உண்ணுன்னு சொல்லிட்டு வேணுக்குனே வந்து சொல்றாங்க. அக்காவுக்கு தான் அரோரா பேசுறது பிடிக்காம இருந்துச்சு. அக்கா தான் பல நேரங்களில் காமோ கூட்டு காமோ பவுண்டரி செட் பண்றா பேபி இப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு பல நேரங்களில் காமோ ஒரு மாதிரி கிண்டி விட்டுருக்காங்க. அப்படி கிண்டி விட்டுட்டு இன்னைக்கு அவங்களே வந்திருந்து நீ அவங்ககிட்ட பேசல, அதனால தான் அவனுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு திருப்ப போடுறாங்க. மொத்தத்தில் வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி வளைச்சு அரோரா போட்டு பொழந்துட்டாங்க. இதில் கடைசி ஒருத்தி நம்ம காமு சொல்றது என்னன்னா, ஒன்னால தான் துஷார் வெளியே போனான், நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட பிடிச்சி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்துட்டான். இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அரோரா டென்ஷன் ஆயிட்டு இவ்வளவு தானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், விடு, நான் கொடுத்த கம்மலை கொடு, உன் காதுல போட்டிருக்கல அந்த கம்மலை கொடுன்னு சொல்லிட்டு கம்மலை கேட்டு வாங்குறாப்ல. கம்மலை கேட்டு வாங்கும்போது அங்க நம்ம காமு மாமா இன்னொரு டைலாகாவே விடுறாப்ல, கம்மல் மட்டும் தான் கொடுத்தியா வேற ஏதாவது ஜட்டி கிட்டி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு தேவையில்லாம டைலாக் விடுறாப்ல. மொத்தத்துல காமு மாமா ஒரு மாதிரி சில்றத்தனமா நடந்துக்கிறார். என்ன பொறுத்தவரைக்கும் காமு மாமா ரொம்ப சில்றத்தனமா நடந்துக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு பொண்ணு பேசலன்னா அந்த பொண்ணை எப்படி வேணா அசிங்கப்படுத்துன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சும்மா இல்லாம ஏதோ துஷார் கூட பெரிய தெய்வீக காதல் பண்ண மாதிரி துஷார் பேர் எழுதிட்டு இருக்கு. துஷார் என்னன்னா வெளியே ஒரு போஸ்ட் போட்டு கேப்ஷன்ல பூனையை பார்த்தேன் ட்ராக் மாறினேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேப்ஷனை போட்டு வச்சிருக்கான். ஸோ மொத்தத்தில் இவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க ப்ரோ, பாரு, காமு, அரோரா, துஷார். இந்த 4 பேரும் ஒரு கன்றாவியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையான காதலா என்ன இளவன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்க கன்றாவியா இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதில் உன்னா நம்ம பாரு வேற உள்ள வந்துட்டு காமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருல, அவங்களுக்கான பர்சனல் விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. நீ மட்டும் என்னோட பர்சனல் விஷயத்தை எழுதுனல லெட்டரில் எழுதி நீ மட்டும் இது பண்ணலையா, அப்போ உனக்கான பர்சனல் எடுத்தால் உனக்கு மட்டும் கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இதான் சாக்குன்னு அவங்க ஒரு அடியை போடுறாங்க. மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து அரோரா போட்டு அடி பொழந்துட்டாங்க. எப்படி எல்லாரும் சேர்ந்து அட்டி அரோரா போட்டு பொழந்துட்டாங்க. அரோரா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியாம வாசல்ல போய் கொண்டாட உட்காந்து அழுதுட்டு பார்த்தாங்க. அங்க போய் நம்ம விக்ரம் அவர்கள் சமாதானப்படுத்தினாப்ல. இருந்தாலும் நம்ம அரோராக்கு முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் அழணும்டா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்டான்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட்டை கேட்டு கன்ஃபரன்ஸ் ரூம் திறந்து உள்ளே போய் படுத்து அங்கே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், அங்கே படுத்து உருண்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாருக்குமே பிக் பாஸ் இடம் கொடுத்ததே கிடையாது. ஆனால் பிக் பாஸ் பாவம் பார்த்து முதல் முறை அரோராக்கு இடம் கொடுத்துருக்காப்ல. ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து அடி பொழக்கிறாங்கல்ல, அதில் அந்த பொண்ணு என்ன பேச ஏது பேசன்னு தெரியாம ஒரு மாதிரி தவிக்குது. அதனால பார்த்தாரு பிக் பாஸ், இதுக்கு மேல விட்டு அது ஒரு மாதிரி போயிடும், வேண்டாம் நம்மளே இடம் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவரே அட காத்துட்டு இருக்காரு உள்ள உட்கார வச்சு. இப்போ உள்ள படுத்து கிடந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கு இங்க காமு பண்றது ஒரு எச்ச வேலை வரும். ஏன்னா காமு பொறுத்தவரைக்கும் ஒரு எச்சத்தனமான வேலைகளை தான் பார்ப்பார். ஒன்று அவர்கிட்ட க்ளோஸா இருக்கணும், இல்லை தள்ளி போனீங்கன்னா அப்படிதான் கேவலப்படுத்துவார். ரெண்டாவது அரோரா பொறுத்தவரைக்கு இந்த மாதிரி ஒரு எச்ச கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது ரொம்ப தப்பு. ஃப்ரெண்ட்ஷிப் அது என்ன இளவோ அவங்க ஃப்ரெண்டை தாண்டி ஏதோ ஒரு இளவோ சொல்றாங்க. இவங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இந்த மாதிரி ஆள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல்
ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு அவனுக்கு நிறைய விஷயங்களை ஆசை காட்டிட்டீங்க. அவன் நிறைய விஷயங்களை யோசிச்சிருப்பான். ரைட்டு, வெளியே போனால் நம்ம வந்து ஜாலியாக சுற்றலான்னு சொல்லிட்டு அவன் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டான். சடனாக நீங்கள் பிரிஞ்சு போயிட்டு துஷார்னு அவன் என்ன நினச்சான்னா, அப்போ உண்மையாக உனக்கு துஷாரை தான் பிடிக்குமா, அப்போ என்ன சும்மா வச்சிருந்தியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகி போட்டு அடி பொழந்துட்டு இருக்கான். இதுக்கிடையில நம்ம பார்வக்கா அப்பப்போ லைட்டாக அப்படியே நல்ல விஷயங்கள் பேசுகிற மாதிரி லைட்டாக அப்படி குத்தி விட்டு போயிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அரோரா காமு அப்படிங்கிற கேரக்டரை கண்டுக்காம தள்ளி தனியாக போயிட்டாங்கன்னா அவங்க பொழைப்பாங்க. இல்லை காமு எனக்கு பிடிக்கும், காமு குட்டி, கண்ணு குட்டி, வினு குட்டின்னு போயிட்டு அந்த குட்டிகளை போய் கொஞ்சினாங்கன்னா இந்த குட்டி இந்த வீட்டுக்குள்ள இருக்காது. அவ்வளோதான். ஏன்னா மக்கள் கொஞ்ச நாள் தான் பார்ப்பாங்க. சும்மா ஒரே இந்த ஒப்பாரி சீனு, இந்த ட்ரையாங்கிள் சீன்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அடி வெளியே தூக்கிடுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சின்ன ஒரு டாபிக், ஆதிரை மேலே உள்ள கோவத்தை அரோரா மேலே இறக்கிட்டு இருக்காப்ல. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.